கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஜான் சாப்டர் 4 verse 16. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க ஒரு காரியம் சொல்றார் அந்த ஸ்திரீ கிட்ட. இதுல இருந்து 2 காரியங்களை ஆண்டவர் அங்க காட்ட விரும்புகிறார். அதாவது ஆண்டவர் இஸ் அ ஓம்னிசென்ட் காட். அவருக்கு எல்லாமே தெரியுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை அந்த சமாரிய ஸ்திரீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காட்டுகிறார். ஒன்று என்னன்னா, அவள் ஆண்டவர் இல்லாமல் தொலைந்து போய் இருக்கிறாள் என்பதை அவளுக்கு காட்டுவதற்காக நீ போய் உன் புருஷனை கூட்டுவான்னு சொல்றார். 2வது, அவளுடைய இருதயத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன் காட்டுவதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா உங்க இருதயத்துல மனுஷனும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவளுடைய இருதயத்துல என்ன இருக்குன்னு ஒரு சுவிசேஷ ஊழியம் பார்க்கும்போது நமக்கு முதலாவது என்னன்னா, அவர்கள் ஆண்டவர் இல்லாமல் தொலைந்து போயிருக்கிறார்கள் என்பதை நாம் அவர்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கும் போதுதான் தொலைந்து போனவர்களை மீட்டு கொள்ளத்தான் ஆண்டவர் வந்தார். அப்ப தொலைந்து போனவங்களை தான் தேடி கண்டுபிடிக்க முடியும், தொலையாதவங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த சுவிசேஷ ஊழியம் பார்க்கும்போது மக்கள் தேவன் இல்லாமல் தொலைந்தவர்களாய் ஒரு மெய்ப்பன் இல்லாத மந்தையாய் இருக்கிறார்கள் என்பதை அடையாளம் காட்டி கொடுக்க தவறி விடுவதனால தான் இன்றைக்கு நம்மளால அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா ஒரு சரியான முறையில் நம்மளால ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்ய முடியவில்லை. இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும்னா, நீங்கள் எத்தனை பேர் முன்னாடி இந்த ஜிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய உங்கள் ஃபோன்லேயோ இல்லை நேவிகேஷன் சொல்லக்கூடிய அந்த நேவிகேஷன் சிஸ்டம் இல்லாதப்போ கார் ஓட்டியிருக்கீங்கன்னு தெரியல. அந்த காலத்தில் ஒரு மேப் இருக்கும், ஒரு புக் இருக்கும். அந்த மேப்பை வச்சு தான் அடுத்த பக்கத்துக்கு மாற்றி மாற்றி நம்ம வண்டி ஓட்டணும். அது மடியில் வச்சுட்டு அதை பார்த்து பார்த்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போவோம். அதில் ஒரே ஒரு காரியம் என்னென்னா, இப்போ இந்த ஜிபிஎஸ் வந்ததுனால நமக்கு ரொம்ப இதாகிடுச்சு. முன்னாடி எந்த இடத்துல நிற்கிறீங்கன்னு சொன்னோன்னா, அண்ணன் இந்த ரோட்டில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரோட்டுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறீங்களா அந்த பக்கம் போகணுமான்னு சொல்ல தெரியாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஜிபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ போட்டிருக்கோம். அந்த ஆரோவை தொட்ட உடனே நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு காட்டிடும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சாதான் எங்கே போகிறதுங்கிறது முடிவாகும். அப்போ என்னன்னா, முதல்ல நம்ம ஆண்டவர் இல்லாமல் தொலைந்து போயிருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். 2வது, ஆண்டவர் தான் நமக்கு தேவைங்கிறத அப்போ காட்டி கொடுக்க முடியும். அப்போ உங்க இருதயத்தில் என்ன இருக்குங்கிறதையும் நம்ம அடையாளம் காட்டி கொள்ள முடியும். இந்த நாள்ல இருந்து ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ரட்சிப்பு என்பது ஒரு ஆளுக்கு மாத்திரமல்ல, அது குடும்பம் முழுவதுக்கும் ஆண்டவர் ரட்சிக்க விரும்புகிறார் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. நீ போய் உன் புருஷனை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 10வது அதிகாரத்துல கொர்நேலியுவை குறித்து வாசிக்க முடியும். கொர்நேலியு தேவனுக்கு பயந்தவன். காணிக்கை செலுத்தும் போது அங்கு ஒரு தேவதூதன் வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. அவன் சொல்றான், நீ போய் சீமோனை கூட்டுவான்னு சொன்ன மாத்திரத்துல சீமோன் சுவிசேஷ பிரசங்கிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிருந்து ஒரு வேலைக்காரன் அனுப்பிச்சு சீமோனை கூட்டு வர சொல்றான். இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன பண்றான், தன்னுடைய உறவினர்கள், உற்றார், நண்பர்கள் எல்லாரையும் கூட்டு வச்சு, இருங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு சுவிசேஷம் சொல்லப்பட போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். எவ்வளோ ஒரு அருமையான காரியம் பார்த்தீங்களா? எனக்கு அருமையானவர்களே, நீங்க உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் எல்லாருக்காகவும் ஜெபித்து அவங்களுக்கு ஆண்டவரை அடையாளம் காட்டி கொடுக்கிற மக்களாய் நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அவங்க எல்லாருக்குமே நீங்க இந்த அடையாளத்துல தான் காட்டி கொடுக்க முடியும். முதலாவது, ஆண்டவர் இல்லாமல் அவர்கள் தொலைந்தவர்களாய் இருக்கிறார்கள், அவருடைய இருதயம் ஆண்டவரை விட்டு தூரம் இருக்குங்கிறத காட்டி கொடுக்கும்போது அவர்களை ஆண்டவரால் ரட்சிக்க முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏன்னா நாங்கள் சபையில் கொர்னேலியஸ் சேலஞ்சுன்னு ஒன்று வச்சோம். என்னன்னா, உங்களுடைய
உங்களுடைய இம்மீடியட் ஃபேமிலி மற்றும் நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து ரட்சிப்போறன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பெயர்களெல்லாம் எழுதி வச்சு ஒரு வருஷம் ஜெபம் பண்ணி அவங்க எல்லாரையும் ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் கூப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுபோல் நீங்களும் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அவங்க வீட்டில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படவில்லையோ அவங்களுக்காய் ஜெபித்து அவர்கள் தொலைந்தவர்களாய் இருக்கிறார்கள், அவர்களுடைய தேவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அடையாளம் காட்டி கொடுக்கக்கூடிய மக்களாய் அவர்களுக்கு காரியம் செய்ய, அவர்களுக்கு கருத்தாய் போதிக்க எங்கள் தேவன் தேவ ஞானத்தையும் தேவ கிருபையும் கொடுக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். இதோ ஏசாயா 24:15 சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் குடும்பமாய் உம்மை ஆராதிக்கிறவர்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.